அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026 மே மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் இந்த நவ கிரகங்களால் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம் அற்புதமான ஒரு தூய்மையான ஒரு அன்பு உள்ளம் கொண்ட ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பார்த்தோம்னா வேகமாக இருப்பாங்க, இடம் மாறி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர், வெளி தேசம், வெளி பிரயாணம் செய்து அந்த இடத்தில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர். ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கு. சிறு வயதிலிருந்து பலவிதமான அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. கூட பிறந்தவங்களால் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. பெற்றவங்களுடைய அரவணைப்பு கூட உண்மையை சொல்ல போனால் உங்களால் அவங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் அவங்க பெருசாக நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அவங்கள குறை சொல்ல மாட்டீங்க. இப்படி அனுபவ ரீதியில் பல கஷ்டங்கள் பட்டிருந்தாலும், மன ரீதியில் பல வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தாலும், குடும்ப ரீதியிலையும் சில போராட்டங்களை சந்தித்து வந்துட்டு இருந்தாலும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. கண்டிப்பாக. ஏன்னா எல்லா துறையிலும் செயலாற்று கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர் தான். அரசியல், ஆன்மீகம், சொந்த தொழில், ஆராய்ச்சித்துறை, மெடிக்கல் சார்ந்த துறை எல்லாத்துலேயும் இருப்பீங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். ஆமாங்க, அது மட்டும் கிடையாதுங்க. வெளியூர், வெளி தேசத்தில் பிரயாணம் பண்ணி வேலை செஞ்சுட்ருக்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர் தான். ஆனால் எல்லா திறமைகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த 3 வருஷங்கிறத அதிகபட்சம் 3 வருஷமாக சில விதமான சில எடுத்த முயற்சிகள் முழுசாக எனக்கு பலன் கொடுக்கல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். விருச்சிக ராசிக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப எனர்ஜி ஃபுல்லாக கொடுத்து போராடுறேன், அது என்னவோ தெரியலைங்க, பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல. அதுக்கு முன்னால் இருந்த அந்த வேகமும் உற்சாகமும் இந்த ஒரு 3 வருஷமும் எனக்கு 3 வருஷமாக இல்லை. அது ஏன் அப்படி? அதுவும் இந்த 1 வருஷம் 1 மாதத்துலேருந்து கணக்கு போட்டோம்னா ரொம்ப டல்லாகி போச்சுக்க. இந்த ஒரு மன வருத்தம் எப்படின்னா, மன வருத்தங்கிறத விட ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையாக செய்கிறோம்னா அதுக்கு உண்டான ஒரு சன்மானம் கிடைச்சா தானே சந்தோஷமாக இருக்கும். அது இல்லைங்கிற போது அந்த வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அது வெளியில் சொல்கிற அளவுக்கு இருக்குதோ இல்லையா, ஆனால் மனசில் அது உறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசிக்காரர் இருந்துகிட்ருக்கு. இது காலகட்டம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலத்தில் அர்த்த அஷ்டமா சனி, இப்போது பஞ்சம சனி நடந்துகிட்ருக்குது. இதுதான் அதுக்கு முழுமையான காரணம். இன்னொன்று பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ராகு, சுகஸ்தானத்தில் ராகு இல்லையா, அப்படியே டக்குன்னு ஏதோ ஒரு கிள்ளி விட்டுற மாதிரி மனசை காயப்படுத்துகிற மாதிரி மற்றவங்க உறவு ரீதியில் பார்த்தோம்னா அப்படியே நம்மளை கட்டாயப்படுத்தி பங்கத்தை ஏற்படுத்தி பாதிக்கப்படுற அளவுக்கு உட்காந்துருப்பீங்க. ஊரெல்லாம் உரம்புறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊரெல்லாம் உரம்புறையாக இருக்குதுங்க. நமக்கு ஒரு சொம்பு தண்ணிக்கு உபகாரம் கிடையாது. எல்லோரும் சொந்த பந்தம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் நம்மளால் மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள் நடந்தது. அது கூட பிறந்த பிறப்புகளாக இருக்கட்டும், அதே மாதிரி சொந்த பந்தமாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க. இதுதான் உங்களுடைய வருத்தங்கிறத விட விலகி இருந்தாலும் நிச்சயமாக வருத்தப்பட மாட்டீங்க. ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே ஒரு வேதனை தான். ஆனால் அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு போராட முடியல, இதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த போராட்டத்துக்கு உண்டான மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால், ஏன்னா சுகஸ்தானம் இல்லைங்களா, நம்ம தாய் தந்தையை கூட நமக்கு பகையாக்கிட்டு இருக்கோம், கூட பிறந்தவங்களும் சிக்கலாகிட்டு இருக்கோம். யார் மேலே ஒரு அன்பு பாசம் உறவு ரீதியில் இருக்கக்கூடியவங்களை விலகி போயிருப்பாங்க ஆச்சுங்களா. குரு பகவான் கரெக்டாக அந்த 4ஆம் இடத்தை ராகு பார்த்து
பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது யோகராக வேலை செய்யும் இந்த மாதத்தில் இருந்து ஒரு சில விஷயங்கள் சாதகம். ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க, 7ஆம் அதிபதி. சரிங்களா? அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் 14ஆம் தேதி மாற்றத்தை கொடுக்குறார். அதாவது 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இன்னொன்று பார்த்தோம்னா சுக்கிரன் இந்த 14ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதி வரைக்குமே பார்த்தோம்னா, அதாவது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக சுகஸ்தானத்தை, அந்த சுக்கிரன் உங்கள் ஜென்மத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் மனம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் போக்கக்கூடிய ஒரு காலம் உருவாகும். சரிங்களா? அப்போது 15ஆம் தேதிக்குள்ளே சில விஷயங்கள், ஒரு கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, நம்மளை எதிரியாக நினைக்கக்கூடியவங்க விலகி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன், அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். மனக்கவலையில் இருக்கிறோம் பார்த்தீங்களா? நமக்கு எந்த அளவுக்கு ஒருத்தர் நம்பி இருந்தோம், நம்மளை தேடி வந்த உறவு, பாசத்தால் இணைஞ்சு வந்தவங்க, ஆனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டுட்டு கஷ்டப்படுத்திட்டு இன்றைக்கி விலகி இருப்பாங்க. அது ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? சூழ்நிலைகள் சரியாகக்கூடிய அது எதுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தோம்னா, சரிங்களா, அவங்கக்கிட்ட அதிகமான வேற்றுமை அப்படின்னா, அதாவது பேச்சுவார்த்தை, அதாவது வெறுப்புகள், இதெல்லாமே அவங்களே ஏற்படுத்தினாலும் நாம் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? தொழில் ரீதியிலையும் பழக்க வழக்க ரீதியிலையும், அதாவது வாடிக்கையாளர் ஒரு வேலையே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல கூட அந்த மாதிரி தான் இருக்கணும். இன்னொன்று பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது இது ஒரு நல்ல விஷயந்தாங்க. காரணம் 15ஆம் தேதி வரைக்கும் 6இல் இருக்கக்கூடிய சூரியனால், சரிங்களா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு, அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய உழைப்பினால் கூட நம்ம வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? அரசாங்கத்துறை, ஒரு வேலைக்கு முயற்சி எடுக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே உருவாக்கும். அதன் பிறகு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துக்கு அந்த சூரியன் போய் பலத்தை பெறும்போது கண்டிப்பாக 100% இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணிடும். எனக்கு வேலை இல்லாத பஞ்சம் தீர்ந்து போச்சு, வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நிம்மதி வந்துடும். சரிங்களா? அடுத்தது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆல்ரெடி கேது பகவான் இருக்க போகிறாரு, அது பயிற்சி கிடையாது. அப்போது வேலை உத்தியோகத்தினால் நன்மைகள் உண்டாகும். ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறோம், டிரான்ஸ்ஃபரே கிடைக்க மாட்டேங்குது, வாய்ப்பே அமைய மாட்டேங்குது. ஆனால் நான் கேட்டு பார்த்தேன், சம்மந்தம் பிடிக்காத இடத்துல நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அப்புறம் பார்த்தோம்னா வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போது ஆச்சுங்களா? அதாவது ஒரு வேலை செய்கிறோம்னா நம்ம என்ன தான் செஞ்சாலும் அப்போவுமே அந்த வேலை இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? வேலை குறையுங்கிறதுல இல்லை. நாம் வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே 1.5 சம்பளம் வாங்குகிற வேலை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது அதனால் ஒரு பலன்கள் பின்னால் நமக்கு உருவாக்கும், கிடைக்கும். இன்னொரு சம்மந்தப்பட்ட ரீதியில் பார்த்தோம்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட 5ஆம் இடத்தில் இருப்பார் 11ஆம் தேதி வரைக்கும். 5இல் இருக்கக்கூடிய செவ்வாயினாலும் அந்த சனி 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் பண நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கிறத சரிப்படுத்த முடியும். அது 11ஆம் தேதிக்கு பிறகு ஆச்சுங்களா? கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் நம்மளை யார் நம்மளை மோசம் பண்ணணும், இவங்களால் நமக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படிங்கிற சில பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். ஆச்சுங்களா? நம்ம ஒரு வேலையை முடிக்க முடியல, அது நடத்தி காட்டவும் முடியல, ஆனால் நம்மளால் அது கவனிக்கவும் முடியல, அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கவும் முடியலைங்கிறது சூழ்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதையே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 11ஆம் தேதிக்கு மேலே டக்குன்னு ஒரு வேகம் எடுப்பீங்க. சரிங்களா? ஒருத்தர் சப்போர்ட் கிடைக்கும். அடுத்தவங்க நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக கூட நிற்கலாம் இல்லையா? நமக்கு வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க இருந்துட்டு தான் இந்த வேலை முடிச்சிருக்கோம், ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணல, ஆனால் இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. சரிங்களா? அது ஃப்ரெண்ட்ஷிப். இன்னும் காரகாதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அண்ணன் தம்பி ஒரு பிரச்சனை சங்கடங்கள் தீர்க்க முடியும். பூர்வீக சொத்துனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது, வழக்காக போயிட்டுருக்குது, எல்லாம் சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல போனோம்னா ஒரு இடத்துல உட்காந்து அந்த பிரச்சனையை தீர்க்கவும் முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்போது இது சட்ட ரீதியில் போகலாமா, அதுவும் சரி வராது. பேச்சுவார்த்தை முடிக்கலாமா,
முடிக்கலாம், இந்த நேரத்தில் முடிக்கலாம். அப்போ கூட போய் பேசும்போது அது நமக்கு இது வரைக்கும் வந்து உட்காராதவங்க உட்காந்து வார்த்தைகள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். இன்னொன்று சொல்ல போனோம்னா, அதாவது சொந்த பந்தத்து ரீதியில் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது, சங்கடத்தை கொடுத்துரும். சரிங்களா? அதாவது உறவு ரீதியில் நம்ம எந்த அளவுக்கு விரும்பி போனாலும் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்திலையும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை. அடுத்தது பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல இருக்கிறத விட நீங்கள் இடம் மாறி இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறது, மண்மனை பார்க்குறது கோச்சார அடிப்படையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. இந்த மாதம் மட்டும் இல்லை, சமீப காலமாக அப்படி தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படி தான் இருக்குது. தசா புத்திகள் பலமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆக மொத்தத்தில் இது கோச்சார ரீதியில் இந்த பலன்கள் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம்தான் நமக்கு தசா புத்தி நம்மளுடைய பிறப்பில் இருந்து இனி இப்போ நடந்துகிட்ருக்கிறது மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய காலத்தையும் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரிங்க. இப்போ நம்ம முகத்தை எப்படி பார்த்து நம்ம வந்து சரிப்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகம் நம்மளுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, இந்த நேரம் எப்படி இருக்குதுங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு பவர் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்துக்கு உண்டு. அப்படின்னா நடக்காததை நடத்தி காட்டுறது கிடையாது ஜாதகங்கிறது. இது நடக்கும்னா இதை எப்படி நம்ம சரிப்படுத்துறது, இல்லை எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது, இந்த நேரத்தில் செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு என்ன காரணங்கிறது கூட நம்ம ஓரளவுக்கு அறிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்துக்கு உண்டு. சரிங்களா? சில யோகங்கள் இருந்ததுன்னா திடீர்னு பெரிய கோடீஸ்வரங்க ஆயிடுவாங்க. சில பாதகமான திசாபுத்திகள் நடக்கிற போது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலும் அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சில யோகங்களும் சில தோஷங்களும் அதுக்குண்டான தசாபுத்திகள் வரும்போது தான் அந்த மாற்றங்களை கொடுக்கறது. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்துட்டு எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி தசா புத்திகள் நடக்குது, இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஜாதகம் ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து இப்போ பார்க்கணும்னு நினச்சி, அது நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேதி, நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்துங்க. ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய காலம், அதாவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமாக இருக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.